எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே. நான் தான் மகேஷ் பேசுறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்னைக்கு வந்து ரெண்டு டாபிக் பத்தி நம்ம பேச போறோம். செகண்ட் டாபிக் நம்ம பேச போறோம் முதல்ல சொல்லிடுறேன். மே மாசம் 31 தான் நம்ம 1 lakh சேலஞ்ச் ஆரம்பிக்க போது. ஏன் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இன்னும் வந்து நியர்லி இன்னும் 35 நாள் கிட்ட இருக்கு. ஏன் ப்ரோ அவ்வளவு லேட்டா ஆரம்பிக்கிறாங்க 1 lakh சேலஞ்ச் நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணமா சொல்றேன். அந்த 1 lakh சேலஞ்ச் தான் நம்ம எய்ம் வச்சிருக்கோம்னு நினைக்காதீங்க. அந்த 1 lakh சேலஞ்சை வச்சு நம்ம எனக்கு தெரிஞ்சு 10 lakhs கிட்ட நம்ம ஏர்ன் பண்ணுவோம். அது எப்படி ஏர்ன் பண்ணுன்றத கூட முடிஞ்சா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் முதல் டாபிக்கை நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஸோ லோட் ஷேர் ஆப்பை பற்றி A to Z அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து அப்பப்போ என்ன டவுட் வந்துச்சோ அதை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். இப்போ வந்து அது ஒரு லிஸ்ட்டே போட்டு என்னென்னலாம் லோட் ஷேர் இருக்குன்னு சொல்லி A to Z மொத்தமாக இந்த வீடியோஸில் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 12 டவுட் லோட் ஷேரை பற்றி நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 12 டவுட்டு தான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு தான் டவுட் இருக்கும் லோட் ஷேரை பற்றி, வேறு எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. எல்லா டவுட்டையுமே இந்த வீடியோஸில் வந்து நான் சொல்லிடலாம் அப்படின்றது ஒரு பிளான். ஸோ எனக்கு வந்து இந்த லோட் ஷேர் ஆப் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த 7வது பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது லோட் ஷேரில். ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக தான் வந்து நான் லோட் ஷேர் ஆப்பே ஓட்டனே நினைச்சது. ஸோ அது என்னன்றதை பாருங்க. லோட் ஷேரை பற்றி மொத்த டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். அதை ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக பேசலாம். அந்த 1 lakh சேலஞ்சு, அந்த 10 lakhs ஏர்ன் பண்ண ஐடியாஸ் இருந்தாலே அது வந்து செகண்ட் டாப்பிக்காக நம்ம பேசலாம். இப்போ உடவுல பேசாமல் வாங்க வீடியோஸ்க்கு போகலாம். ஆப் வந்து பெங்களூரில் தான் வந்து இந்த ஆப் வந்து இருக்குது, சென்னையில் இல்லை. ஆனால் பெங்களூரில் இருந்துக்கிட்டு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க அங்கங்கே மும்பை இங்கெல்லாம் கூட லோட் ஷேர் ஓட்டலாம். தமிழ்நாட்டில் வந்து இந்த லோட் ஷேர் ஆப் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ சென்னையிலையும் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இந்த ஆப் நம்ம ஓட்ட முடியும். வேறு எங்கேயுமே இந்த ஆப் வந்து கொண்டு வரல. மேபி இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அப்போ மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் 2025 இப்போ கரண்ட்டாக வந்து சென்னை கோயம்புத்தூரில் மட்டும்தான் இந்த ஜாப் வந்து ஓட்ட முடியும். ப்ரோ சைக்கிள் ஓட்டுறதுலாம் இதில் ஓட்டலாமா இந்த ஆப்பில், இல்லை பைக்கில் மட்டும் தான் ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ சைக்கிள் இந்த ஆப்பில் வந்து நம்ம ஓட்டலாம். ஸோ அதுக்கு எப்படி ப்ரோ ஏர்னிங்ஸ் மாற்றி தருவாங்க கேட்டால் இதே ஏர்னிங்ஸ் தான். ஆனால் சைக்கிளில் இருக்கிற இன்சென்டிவ் அதுதான், 100 ரூபா. 10 ஆர்டர் பார்த்தா 100 ரூபாய் இன்சென்டிவ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் கிட்டே வந்து இருக்கும். சைக்கிளில் ஆர்டர் ஓட்டுறவங்க மேக்ஸிமம் பக்கத்துலேயே பிக்கப் இருக்கும், பக்கத்துலேயே ட்ராப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இங்கே ஏர்னிங்ஸ் என்னமோ அதே ஏர்னிங்ஸ் தான் வரும். ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோ டிஸ்டன்ஸ் ஏர்னிங்ஸ்லாம் எப்படி வருது, பக்கத்துலேயே வருதா, அப்புறம் ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பேஸ் பேவே வந்து 50 ரூபா பீக் ஹவர்ஸில். அது பீக் ஹவர்ஸ் முதல்ல எப்போன்ற நான் சொல்லிடுறேன். பீக் ஹவர் வந்து காலைல 11 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி இருக்கும். இதை வந்து பீக் ஹவர்ஸ். இந்த ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எந்த ஆர்டர் எடுத்தாலுமே 50 ரூபாய்க்கு மேலே தான் வரும். எந்த ஆர்டர் எடுத்தாலுமே மேக்ஸிமம் 50 ரூபாய்க்கு கீழே வராது. ஸோ 4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பீரியட் டாக் வந்தால் கூட அதுக்கு 50 ரூபா தான். 5 மணி அந்த கேப்லாம் இருக்கு இல்லையா, ஸோ காலெலாம் ஒரு 7 அந்த மாதிரி டைம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து நார்மல் பீக் ஹவர்ஸ் கிடையாது, நார்மல் ஹவர்ஸ். அந்த டைமில் வந்து எந்த ஆர்டருமே வந்து 45 ரூபாய்க்கு கீழே வரவே வராது. இது பர்டிகுலர் வந்து நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி வருது. ஸோ கோயம்புத்தூரில் ஓட்டுறவங்களுக்கு அங்கே எப்படின்னு சொல்லி எனக்கு பெருசாக தெரியல. அங்கே ஓட்டுறவங்க யாருனா இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. இதில் சர்ஜி லாகின் போனஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் சர்ஜி வந்து இருக்குது. அதாவது பண்டிகை டைமில் அந்த மாதிரி டைம்லாம் போடுவாங்க சர்ஜி. லாகின் போனஸ் தான், அதை டெய்லி வந்து 100 ரூபாய் தராங்க இல்லையா, 10 ஆர்டர் பார்த்துட்டா. ஸோ அது இருக்குது. அப்புறம் இதில் வந்து பேட்ச் ஆர்டர் வருது. இப்போ நம்ம உதாரணம் 2 ஆர்டர் ஒரே டைமில் வருதுன்னா, ஸோ ஒரு ஆர்டருக்கு வந்து 50 ரூபா போட்டிருக்காங்கன்னா இன்னொரு ஆர்டர் கூட வந்துச்சுன்னா அந்த ஆர்டருக்கு வந்து 15 ரூபா எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஸோ பக்கத்து தான் டெலிவரி இருக்கும். அந்த ஆர்டர் வந்து 15 ரூபா எக்ஸ்ட்ரா தருவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோ இல்லை சேலரிலாம் எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். சேலரி வந்து வேலைக்கிழமை வந்து கரெக்டாக போட்டுருவாங்க. நான் வந்து போன வாரம் ஃபுல்லாக நான் ஓட்டியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக போட்டாங்க சேலரி. டெய்லி கூட நம்ம வித்ட்ரா பண்ணிடலாம். அது ஒரு நல்ல விஷயம். டெய்லி வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது 800 ரூபா பிடிச்சி வச்சுருப்பாங்க. 800 ரூபா வந்து 800 ரூபாய்க்கு மேலே நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு எடுத்துக்கலாம். டெய்லி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் 800 ரூபா மட்டும் அவங்க வேலைக்கிழமை மட்டும் தான் போடுவாங்க. ஸோ அந்த டெய்லி நம்ம வித்ட்ரா பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாட்டி தான் வித்ட்ரா பண்ண முடியும். அந்த வித்ட்ரா வந்து 2000 ரூபா நம்ம எடுத்தால் கூட நம்மளுக்கு வந்து 20 ரூபா தான் சார்ஜ் பிடிப்பாங்க. அதே மாதிரி 20 ரூபா நம்ம எடுத்தால் கூட 20 ரூபாய் முடியாது, 50 ரூபா எடுத்தால் கூட அது வந்து 20 ரூபா சார்ஜ் பிடிச்சிருவாங்க. ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஆப்பில் வந்து இன்சூரன்ஸ்லாம் இருக்கா ரைடர்ஸ்க்கு, ஏன்னா கீழே வந்து அடிக்கடி பட்டுடுச்சு அப்படின்னா, ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைனில் இருக்கும்போது நம்ம ஆர்டர் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கீழே விழுந்து அடிபட்டுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்பில் வந்து இன்சூரன்ஸும் இருக்குது. ப்ரோ இந்த ஆப்பில் வந்து இவி பைக்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டாங்க. இந்த ஆப்பில் வந்து இவி பைக்லாம் இருக்குது. அதுக்கு எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது சார்ஜ் போடணும் இல்லையா அந்த இவி பைக்கு. அதாவது 4 ஹவர் to 5 ஹவர் நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சார்ஜ் வந்து எங்கே ப்ரோ போடணும், அவங்களே ஒரு இடம் வச்சுருப்பாங்க அங்கே போட்டலாமான்னு கேட்டால் இல்லை, இப்போதைக்கு வந்து நம்ம வீட்லேயே போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த சார்ஜ். ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்லாம் எப்படி ப்ரோ ஷிஃப்ட்னா இந்த டைமில் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி எதனா இருக்கா ரூல்ஸ் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எந்த டைமிங்கும் இல்லை. நம்ம எந்த டைம் வேணால் நம்ம ஆன் பண்ணிக்கலாம், எந்த டைம் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். 10 ஆர்டர் போட்டால் பார்த்தா போதும் நம்மளுக்கு 100 ரூபா வந்து இன்சென்டிவ் தந்துருவாங்க.
நம்ம எந்த லொக்கேஷனை ஓட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த லொக்கேஷனில் ஓட்டிக்கலாம். இப்போ தான் நான் சென்னை சொன்னால் சென்னை ஃபுல்லாக எந்த லொக்கேஷனில் வேணால் நான் வந்து ஜோனாக போட்டுக்கலாம். ஸோ எங்கே வேணால் நம்ம ஓட்டிக்கலாம், எங்கே வேணால் நம்ம போய் ஆனும் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கோயம்புத்தூரில் நம்ம ஓட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஜோனாக போட்டுக்கலாம், எங்கே வேணால் போய் ஆன் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூரில். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வச்சிருக்காங்க இந்த ஆப்பில் ஆப்ஷனு. கோயம்புத்தூரில் பர்டிகுலர் ஜோன் நம்ம எந்த ஜோன் வேணும் வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சேரும்போது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம என்ன டவுட்டு எந்த டைம் வேணால் கேட்டுக்கலாம், அவங்களே வந்து ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து ப்ரோ எனக்கு இந்த பர்டிகுலர் ஜோன் மட்டும் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜோனை வந்து அவங்க ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆர்டர் வந்து மேக்ஸிமம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆர்டர் நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னா டக்குன்னு வந்து இன்னொரு ஆர்டர் நம்ம போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆர்டர் வந்துடும். அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரிஞ்சுது. அதெல்லாம் மேக்ஸிமம் வெயிட் பண்ணுற டைம் இருக்காது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் நம்ம ஹோட்டல்லாம் வந்து சில ரெஸ்டாரண்ட்லாம் வந்து வெயிட் பண்ண வச்சுருந்தாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 40 நிமிஷம் அதை ரெடி ஆகிறதுக்கு நம்ம ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகலை அப்படின்னா நம்ம அங்கேயே இருந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்ந்துருப்போம் இல்லையா வாட்ஸ்அப் குரூப்பு, அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அதில் இருப்பாங்க மெயினாக வாட்ஸ்அப்புக்குள்ளே, அவங்க வந்து அந்த ஆர்டரை இமீடியட்டாக உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் டக்குன்னு வேறு ஆர்டர் நீங்கள் பார்க்க போயிடலாம். இப்போ இதில் ஆப்பில் வந்து என்னென்ன மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ வந்து ஸ்விக்கி ஓட்டர் அப்படின்னா ஸ்விக்கி ஆர்டர்ஸ் மட்டும் தான் வரும், ஃபுட் ஆர்டர். ஜொமோட்டோனா ஜொமோட்டோ ஆர்டர்ஸ் தான் வரும். ஆனால் இந்த ஆப்பில் பர்டிகுலராக ஸ்விக்கி ஆர்டர்ஸும் வரும், ஜொமோட்டோ ஆர்டர்ஸும் வரும், அப்புறம் பிக் பாஸ்கெட் ஆர்டர் வரும், ஜெப்டோ ஆர்டரும் வரும், போர்ட்டர் ஆர்டரும் வரும், மருந்து மாத்திரைலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த ஆர்டர்ஸ் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால ஸோ டக்குன்னு ஏதோ ஒரு ஆர்டர் வந்துட்டே தான் இருக்கும். இந்த ஆப்பில் எவ்வளோ ப்ரோ சம்பாதிக்க முடியும் 1 ஹவருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். நான் வந்து கடந்த ஒரு வாரமாக இதை தான் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது தான் வந்து ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் கணிச்சு வச்சிருது எவ்வளோ அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் வந்து 3 ஹவர் நம்ம ஓட்டினா 300 ரூபாய் கிட்ட நம்ம சம்பாதிக்க முடியுது. நான் 5 ஹவர் ஓட்டினேன் அப்படின்னா 600 ரூபாய் கிட்ட சம்பாதிக்க முடியுது. ஸோ அதனால் 5 ஹவர் ஓட்டினா 500 ரூபாய் கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு அந்த 100 ரூபாய் சேர்த்து 600 ரூபாய் கிடைக்கும். அது 8 ஹவர் ஓட்டினா 900 ரூபாய் கிட்ட கிடைக்கும். ஸோ 10 ஹவருக்கு மேலே நம்ம ஓட்டணும் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு கிடைச்சிடும் ஒரு இல்லை கண்டிப்பாக. அதில் பெட்ரோல் 100 ரூபாய் போயிடுச்சுனா கூட எப்படி போதான் ரவுண்டாக 10 ஹவருக்கு மேலே ஓட்டினா நமக்கு 1000 ரூபாய் கையில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக பழகிடுச்சு அப்படின்னா 1 ஹவருக்கு நம்ம கண்டிப்பாக 100 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணிடலான்றது தெரிஞ்சுக்கோங்க. வேறு எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா டவுட்டுமே வந்து இந்த வீடியோஸ் நான் சால்வ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த லோட் ஷேரை பற்றி நான் போட்டது வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் சேலஞ்சை பற்றி பேசலாமா? என்ன ப்ரோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து ஏன் மே மாதம் 30 ஆரம்பிக்க போகிறேன்றீங்க, அந்த 60 நாளில் 1 லட்சம் சம்பாதிக்கிற சேலஞ்சு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஸோ இந்த வீடியோ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்ன ப்ரோ 60 நாள் சேலஞ்ச் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 60 நாள் நம்ம டெலிவரி வேலை பார்த்து பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவு எல்லா செலவும் போக 1 லட்சம் நம்ம சம்பாதிக்க போகிறோம். அந்த 1 லட்சம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு சினிமா நடிகனாலும் சொல்லி ஆசை. அதனால் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நம்ம யூடியூப்பில் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறேன். அது வந்து மே மாதம் 31 தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். ஏன் மகேஷ் அவ்வளோ நாள் ஆரம்பிக்கிறேன், இதான் இவ்வளோ டைம் இருக்குது, இப்போ நாளைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக இங்கே நிறைய வேலைகள் இருக்குது என் பிஸ்னஸில். நான் யூடியூப்லேயே வந்து சீரியஸாக வீடியோவே போட்டுருக்க மாட்டேன். பட் இந்த ஆப் பர்டிகுலர் வந்து எப்போனா ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஏதோ சும்மா போட்டுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு கால் வந்துச்சுன்னா டக்கு நான் போயிடும். அதனால தான் நான் சொன்ன வாக்கு சில டைம் காப்பாற்ற முடியாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதில் என் பிஸ்னஸ் நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் இல்லையா, அதில் சில வேலைகள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு வேலையை மெயினாக பார்க்கணும். அதை பார்த்துட்டு சில விஷயங்கள் நம்ம பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சேலஞ்சாக நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா 60 நாள் நம்ம எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் ஃபுல்லாக ஆர்டர் பண்ண முடியாது. அந்த 1 லட்சம் நம்ம சம்பாதிக்க முடியும், பெட்ரோல் செலவு சாப்பாடு எல்லா செலவும் போக. ஸோ நான் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன் இல்லையா. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷார்ட் ஃபிலிம் மட்டுமே எடுக்க போதில்லை, அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஆல்பம் சாங் இருக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்பம் சாங் ப்ளஸ் ஷார்ட் ஃபிலிம் ரெண்டுமே நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் ரிலீஸ் பண்ணும்போது இன்கேஸ் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிமில் ஒரு அண்ணா, அந்த அண்ணா வந்து ஷார்ட் ஃபிலிம் தமிழ் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 கோடி பேர் கிட்ட அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் போட்டால் யூடியூப்லேருந்தே நிறைய அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த யூடியூப்லேருந்தே 10 லட்சம் கிட்ட ஏர்னிங்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமோட யூஸ் போயிருக்கா. அது இல்லாமல் அந்த பாட்டை ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பேர் பார்த்துருக்காங்க. அது நியர்லி வந்து 10 லட்சம் கிட்ட அவங்களுக்கு அதுலேருந்தே ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து அந்த என்னோட இன்ஸ்பிரேஷன். எனக்கும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஃபிலிம் வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி. நம்ம எழுதிருக்கிற கண்டென்ட் அந்த மாதிரி கண்டிப்பாக பயங்கரமாக வைரல் ஆகும். ஸோ இந்த 60 நாள் சேலஞ்சை பார்த்து அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதுலேருந்து ரவுண்டாக ஒரு 10 lakhs கிட்ட நான் சம்பாதிக்கிறேன் அதிகபட்சமாக எய்ம் பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன ப்ரோ 10 lakhsன்ற பேரை சேர்த்து தெரியாது கேட்டால் கண்டிப்பாக பாருங்கள் நடக்கும். ஸோ எல்லோரும் யார் வேணால் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். சரி கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம எடுக்க போகிற ஷார்ட் ஃபிலிம் பயங்கரமாக ரீச் ஆகும், பயங்கரமாக வைரல் ஆகும். அதுலேருந்து ஒரு 10 lakhs கிட்ட ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்காக நான் ஏகப்பட்ட நாள் கண்ணு முடிச்சு நான் வந்து கதை எழுதியிருக்கேன். ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம லடாக்கே போக போகிறோம். லடாக் போகிறது கரெக்டான டைம்னு சொல்லி நான் பார்த்து வச்சிட்டேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும் நம்பிக்கை இருக்குது. சரி ஓகே கேஸ், அப்புறம் லோட் ஷேரை பற்றி உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த அடுத்து என்ன டெலிவரி ஆப் ஓட்டி போகலான்றதே முடிஞ்ச கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஓட்டி ட்ரை பண்ணுறேன். ஓகே கேஸ், இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பாருங்கள் வெறித்தனமான வீடியோஸ்லாம் வரும்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை.